மொத்த கேரளாவும் ஒரு நபரை நினச்சி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த நபர் பேர் ராஜேஷ். அவருக்கு 36 வயசு. உங்களுக்கு தெரியும், கேரளாவில் ஃபுல்லாக மழையாக போயிட்டுருக்கு. பயங்கர வெள்ளம், எல்லாம் எங்கே பார்த்தாலும் வெள்ளம். வீட்டில் முக்காவாசி கழுத்து வரைக்கும் தண்ணி நடந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அப்படி கண்ணூரை சேர்ந்த பென்னி அப்படின்ற நபர், அவருக்கு 61 வயசு. அவர் ஒரு ஆற்றத்தோட கரையோரம் மாட்டிக்கிறாரு. அவரை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு மீட்பு குழு போகுது. அதில் இருக்கிற ஒரு நபர் தான் ராஜேஷ். அவர் ஒரு ஸ்விம்மிங் பயிற்சியாளரும் கூட, நீச்சல் பயிற்சியாளரும் கூட. அவர் அந்த 61 வயது பென்னியை மீட்கணும் அப்படின்றதுனால அவரும் அவர் கூட 2 பேரும் சேர்ந்து அந்த ஆற்றுல இறங்கி ஒரு கயிறை கொண்டு போய் ஒரு தென்னை மரத்தில் கட்டுறாங்க. அந்த ராஜேஷ் அந்த ஓரத்தில் நின்றுக்கிறாரு. அவன் തിരിച്ച് റോപ്പിൽ കൂടെ വരുമ്പോഴാണ് വെള്ളം കൂടി கை கடுக்கணும்னு வருது. கூட வந்த 2 பேரோட சேர்ந்து அந்த முதியவரை அனுப்புறாங்க. அவர் முதியவருக்கு அந்த தண்ணியில போறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. உடனே ராஜேஷ் என்ன பண்றாரு, தன்னோட சேஃப்டி கிட் இருக்கு இல்லையா, சேஃப்டி ஜாக்கெட், அதை எடுத்து அந்த முதியவருக்கு கொடுக்குறாரு. அவர் போகும்போது கையிலலாம் அடிபடுது அந்த முதியவருக்கு. அதுக்கப்புறம் ராஜேஷும் போயிட்டு ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த முதியவர் போறாருன்னு வைங்க. போனதுக்கப்புறம் ராஜேஷ் அந்த தென்னை மரத்தில் கட்டியிருந்த கயிறை அவுத்துட்டு படகுக்கு போகணும், அந்த போட்டுக்கு போகணும். ஸோ அதை அவுத்துட்டு போகும்போது அந்த தண்ணி திடீர்னு வேகம் கூடிடுது. அதில் ராஜேஷோட அந்த கயிறில் பிடிச்சிருந்த கைப்பிடி நழுவிடுது. ராஜேஷ் தண்ணியில் அடித்து செல்லப்படுறார். ஆனால் எவ்வளோ பெரிய தண்ணியாக இருந்தாலும், எவ்வளோ அளவு தண்ணி இருந்தாலும் அதில் ராஜேஷ் நீச்சல் அடித்து வந்துடுவார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கேரள மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ராஜேஷ் உயிரோட மீட்கப்படலை. 3 நாளை கடந்து அவரோட உடல் மீட்கப்பட்டிருக்கு. இப்போது மொத்த கேரளாவும் அவர் தான் உண்மையான ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் மீட்கப்பட்ட அந்த பென்னி அவரும் பேசியிருக்கார். எனக்கு 61 வயசாயிடுச்சு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். என்னை காப்பாற்ற 36 வயதான ராஜேஷ் இறந்துட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது நான் கேரள மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவரோட குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி കണ്ണീരോടെ പേട്ടി കൊടുത്തിരിക്കാറ്. ഞാൻ പറയുന്നത് അവൻ പോകുന്ന സമയം ഞാൻ പോയാലും എനിക്ക് വിഷയമില്ല, കാരണം നമ്മുടെ പ്രായമായതല്ലേ, ചെറുപ്പക്കാരനല്ലേ. അങ്ങനെ നാട്ടുകാർക്ക് അങ്ങനെ ஒரு விஷயம் ഉണ്ട്. ഞാൻ എല്ലാവരും മാഫി ചോദിക്കുന്നു. கேரள முதல்வர் ராஜேஷோட வீட்டுக்கே போயிட்டு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ராஜேஷ்க்கு திருவனந்தபுரம், சம்பவம் நடந்தது கண்ணூரில். அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் ஒரு சின்ன வீடும் கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கட்டுமான பணி பாதிலே நிற்கிது. ஸோ அதையுமே கேரள அரசு பார்த்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ்க்கு 2 பசங்க, அவங்களோட படிப்பு செலவையும் கேரள கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட சேஃப்டியை பார்க்காம, தன்னோட சுயநலத்தை பார்க்காம, தன்னோட சேஃப்டி ஜாக்கெட்டை கொடுத்து அந்த முதியவரை காப்பாற்றிருக்காருன்ற அந்த ராஜேஷோட மனசுன்றது ரொம்ப பெருசு. ஸோ அது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.